வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மாப்பிள்ள மோனி. இங்கே பாரு, மோனியான்னு சொல்ல முடியாது, போலீஸ். இப்போ மப்டியில் வந்திருக்க போலீஸ் அந்த மாதிரி கெட்டப்லாம் இருக்காங்க. ஏன் இப்படி வந்து தாய்லாந்து வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டப் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இருங்க, அவங்க அவுட் புட் பார்த்தீங்க. ஏன் பாருங்க, நல்லா ஜூம் வச்சிங்கன்னா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க மாதிரி இருக்காங்களா? ஸோ இங்கே நடக்கிற வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் நடக்கிற தப்பெல்லாம் தட்டி கேட்க வந்த போலீஸ். தப்பு பண்றதே நாங்க தான், தெரியும்ல. சொல்லி அமிச்சது யாரு? உங்க அண்ணன் தான். கரெக்டா இப்ப 7 மணிக்கு வந்து இப்ப ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நைட் ஆரம்பிச்சிச்சு. அவர் சொன்ன மாதிரி கிளுகிளுப்பு டான்ஸ் எல்லாம் காட்ட போறாங்க. ஆமா, இப்பதான் இல்ல குளுகுளுப்பெல்லாம் கிளம்பல, சும்மா லேசா அப்படியே போய் பார்த்துட்டு. இது வந்து இங்க இருக்கிற வந்து என்ன சொன்னாங்க, ட்ரெடிஷ்னல் டான்ஸ். ஆமா, அதை வந்து கண்டிப்பா இல்ல நான் பாலின்னு சொல்லல, இங்க வந்திருக்கவங்க கண்டிப்பா இந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸை கண்டிப்பா பார்க்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சஜஸ்ட் பண்ணாங்க. அதை தான் பார்க்க வந்தோம். எங்கன்னா ஆமா, தி அல்கசார் ஷோ. அல்கசார் கார்னு வச்சிட கூடாது, அல்கசார் ஷோ. ஓகேங்களா? நாங்க ஆக்சுவலி காலையில இருந்து விளம்பரம் போட்டு வண்டிங்கலாம் போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் ஏறி போயிட்டு இருந்தாங்க அதுல. அப்படியா? எவ்வளவு கூட்டம்! இப்பதான் பிடிச்சி ஏறி எங்களுக்கு வண்டி வந்துருச்சு. நாங்களும் வண்டியை பிடிச்சி ஏறி போகிறோம். நாங்கள் இருக்கிற ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் நைட்டு சூப்பராக இருந்தது. இங்கே பார்க்குறப்போ ஃபுல்லாக அங்கே பாருங்கள், ஸ்டோன் பெஞ்சு, இது எல்லாமே ஃபுல்லாக பின்னாடி பூல் வியூ, ஃபுல்லாக இது எல்லாமே ரூமு. அதில் ஒரு ரூம் தான் வந்து நாங்கள் இருக்கிற ரூமு. இதில் எல்லாமே வந்துட்டு ரெசார்ட் டைப் மாதிரி. இங்கே எல்லா சைடுமே ஆக்சுவலாக கொஞ்சம் மார்னிங் பார்த்தா நல்லாயிருக்கும். நாங்கள் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து கிளம்பி அந்த கிளிகிளிப்பு டான்ஸை பார்த்துட்டு, டான்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சரி, ட்ரெடிஷ்னல் டான்ஸ். இந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸை பார்த்துட்டு இப்படி சட்டையை கழட்டிட்டு இப்படி பண்றதெல்லாம் பண்ணியோ இல்லை அந்த மாதிரி அந்த உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்திக்க போனி. நான் தெரியும்ல என்னை பற்றி. இல்லை அவங்க சொன்னாங்கன்னா சீக்கிரம் கிளம்புங்க, முன்னாடி ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால கொஞ்சம் அவசரமாக முன்னாடி கிளம்பின்னு இருக்கும். இவ கூட சொன்னாங்க லேட்டாக போகலாமே, 8 மணிக்கு தான் ஷோங்க. இங்க இருந்து 8 minutes தான். எதுக்குடா 6:45 கிளம்புறேன்னு கேட்டா முதல் ரோல உட்காந்து பார்த்தா தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேமோட அருமை நின்னு பார்த்தா தெரியாது, புரிஞ்சு பாரு அப்பதான் தெரியும் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லி அனுப்பிச்சாரு, எஸ்பிஎல்டி சொன்னா. ஆமா, அதனால நாங்க போய் பார்க்க போறோம். ட்ரெடிஷ்னலா காமிச்சு மோனியை வந்து ஊக்குவித்தப்படுத்த போறேன். எதுக்கு பாரு இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாலிவுட் பாலி இல்ல, சாரிங்க, இவன் யார் கூட பாலி போனான்னு எனக்கு தெரியல. யாராவது எங்கேயாவது போட்டோ வீடியோ கண்டுபிடிச்சிங்கன்னா மோனிஸ் அக்கா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க. தாய்லாண்டோட ட்ரெடிஷ்னலை உனக்கு கத்து தரக்காக தான் இவ்வளவு செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கேன். சரியா? ஓகே, ஏட்டம்மா அடிக்கூடாது, ஏட்டம்மா. சரியா? போலீஸ் கெட்டப்ல இருங்க, சம்மடி வாங்க. சரி, மன்னிச்சிருங்க. சரிட்டா? இப்போ டான்ஸோட பிளேஸ்ல போய் சந்திக்கிறோம். டான்ஸ் வந்து நாங்க நேரடி ஒளிபரப்பு பண்றோம். ஓகே? ஆமா, இல்ல லைட் டிலே நடக்கும், அது மட்டும் பிரச்சனை இல்லை. இதுதான் எங்களை பிக்கப் பண்ண வந்த வெஹிக்கிள், கடத்தின் வந்த வண்டி. ஆமாம், கள்ள கடத்தல் பண்ணுற மாதிரி பண்ணின்னு இருக்கோம். நம்ம ஒரு வண்டியாக மாறி 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 மாறி. Monisha. Yes, she is the Monisha. Monisha. Yes. I have to double check. Yeah. I worry. Is it Mr.? Many time we are pick up the long group. Monisha, okay. We go to Akasa Shore. Yes. Yes. Your good name? My name Ken. Ken. Yeah, Mr. Ken. Nice name. Where is Walking Street? Walking Street, Pattaya Beach Road. South Pattaya Beach Road. How much kilometer from here? From here about 4 kilometer. 4 kilometer. 4 kilometer. We will go by walk. Actually, you mean after Akasa Shore you want to go to Walking Street, or after you get back to the hotel? Yes. Then I recommend you to go to that route. On the way back I will show you. This is the right time, the Walking Street? Walking Street, the best time after 8 o'clock. 9 After o'clock, 8? Yeah, 9 o'clock, 10 o'clock is the best time to visit. What is the most precious thing in Walking Street? அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா.
most of the not most many tourists they misunderstand. Walking street is a night club for the night life, ஓகே for party, not for shopping, not for food. You know. சவுண்ட்ஸ் மியூசிக் Yeah, I know. Yeah, I know this two word. Desert in the இட்ஸ் some kind of sand area. yeah sand area. We are from sand area, Dubai. Dubai. You live in Dubai. Yes, yes. Oh. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க மாம்சே ஒரே குதூகலமா இருக்கு. செல்ல கூட சிலையை எப்படி செதுக்கியிருக்கான் பார்த்தீங்களா? 2 சிலை ஃப்ரண்ட்லே. பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க. வந்திருக்கணும், எங்க கூட வந்திருக்கணும். சொன்னனே வாங்க வாங்கன்ட்டு கேட்க மாட்டேன்ட்டீங்களே. நான் இருக்க வேண்டிய இடம். சரி விடுங்க, அவ்வளோ தனியாக நம்ம தனியாக வருவோம். இப்போதான் புரியுது ஏன் தனியாக எல்லாரும் வர்றாங்கன்ட்டு. இல்லை மோனே, பாய்ஸ் கண்டிப்பாக தனியாக வந்து பாருங்க. மிக அருமையான சிறந்த இடம், ரொம்ப டூரிஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு இடம். அதான் மெயினான விஷயமே. இங்கே கலன்னு பேசுகிறாங்க எல்லாரும் ஜாலியாக. 2 டிக்கெட்டு. இந்த டிக்கெட் பத்திரமா வச்சுருக்கணுமா? என்ன சொன்னார்னா, டிக்கெட்டை வாங்கிட்டு எல்லாரும் போவாங்க, வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு இணையக்கட்டுறி வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கங்கே ஆணு வாயை பார்த்துட்டு குழந்தை டிக்கெட்டை தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் உள்ளக்க பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லி அமைச்சிடாரு. வாயை பார்க்காம டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டிக்கெட்டை பத்திரமா வச்சு உள்ளே வச்சு பூட்டி பத்திரமா வச்சுக்கிறோம். இன்னைக்கு உள்ள அப்படி இருந்தா எங்களுக்கு இன்னும் ½ hour டைம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டை போய் நாங்கள் இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ½ hour டைம். ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம் அந்த இடத்துக்கு, ஷோ நடக்கிற இடத்துக்கு. சரியான கூட்டம். இந்த கூட்டத்தெல்லாம் கடந்து உள்ளே வந்துட்டோம். கரெக்டாக எங்களுக்கு நடு ரோ கிடச்சிருக்கு. இது ஸ்கூல் ஆடிட்டோரியம் மாதிரியே தான் இருக்கு. அப்படியே இல்ல மெர்சல் படத்துல அவன் கொலை பண்ணுவாங்க, அந்த இது மாதிரி அந்த சீன் மாதிரி இருக்கு பாருங்க. யாரையா கூப்பிட்டு மேஜிக் பண்ண சொல்லுவாங்க பாருங்க. இப்படி இருக்கா, ஃபுல் மேஜிக்கா தான் இருக்கும். கண்ணு குளிர்ச்சி அதெல்லாம் பாருங்க. இங்க ஒருத்தன் கண்ணில் அடி வாங்குறான். ஐயோ, இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது மோனி. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. முதல்ல கறி தின்னு என்னடா நானே திங்கலங்க. சரிங்களா, இனிமே தான் திங்க போறேன். இல்லைங்க, மதியானம் வயிறு சரியில்லைன்னு தயிர் சோறு தின்னவன் முதல்ல கறி திங்கிறேன்னு ஆடிட்டு இருக்கிறான். நமக்கு எதுவும் தேவையா சொல்லுங்க? இங்க இருக்கிறவங்க சாப்பிட்றாங்கன்றாங்க. இங்க அவங்க சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு பழகிருப்பாங்க. அவங்க பாடிக்கு அது செட் ஆகும். நம்ம ஒரே ஒரு செட் ஆகாம ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நம்ம ரெகுலரா சாப்பிட போறது கிடையாது, அவ்வளவுதான். கொஞ்சம் ஸ்கார்பியன்ஸ், அப்புறம் கரப்பாம்பூச்சி. எங்க வீட்டுல நான் அடிச்சு காமிச்சேன், அதையெல்லாம் வறுத்து வச்சிருக்காங்க. இங்க எப்படி அதெல்லாம் சாப்பிடுறது? ஹை அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு. சரி, நான் வீட்ல உனக்கு இனிமேல் அதான் வறுத்து தருவேன். இல்ல நீங்க சரியா பண்ணி தர மாட்டீங்க, நீங்க கரெக்டா பண்ணி தருவானுங்க. அதனால அதை சாப்பிடுவோம். இப்போ இந்த குழுகுழுப்பு ஷோவை பார்த்துன்னு நெக்ஸ்ட் அந்த கலகலப்புக்கு போவோம். சரியா? ஒரு ஆரம்பிச்சிட்டா ஒன்றும் பெருசா இல்லடா. ஃபைனலா இந்த ஷோ முடிஞ்சு. ஓகேங்களா, அருமையான ஷோ. 1 hour பயங்கர எனர்ஜியா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கீழே தான் நிற்கிறாங்க. நாங்களும் வந்து இந்த அலேகிரா சாங் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்து போனோம். சாங் தான் வேற. ஆமா, மொழி வைப். ஆமா, மொழி பாதி புரியல. முக்காவாசி இங்கிலீஷ் இருந்துச்சு, முக்காவாசி கல்ச்சர் சாங்ஸ் வந்து ஆடி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பயங்கர சூப்பரா எனர்ஜியா மாத்தினே இருக்காங்க. Dress 1 மணி நேரங்க சாலிடா 1 hour. அதே ஆட்கள் தான்.
திருப்பி திருப்பி ஆடுறாங்க வந்து எந்த ஒரு இது பல்கரா அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி ஒரு ஃபீலே ஆகலைங்க. உண்மையில நாங்கள் நினச்ச மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக வந்து பயந்துட்டே வந்த ஒரு மாதிரி ஓகே வேற ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப சில பேர்லாம் அந்த குயின் மாதிரி ஃபீல் பண்ணி ஆடினாங்க. பார்க்கவே ஒரு நாளா குயின் மாதிரி அவங்களால இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நடக்கிறாங்களா ஸ்கேட் போர்டில் போகிறாங்க, அவங்க வந்து நடக்கிறாங்களா இல்லை மூவ் பண்ணுறாங்களா எப்படி போகிறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு அழகாக மூவ் பண்ணாங்க. ட்ரெஸ்ஸு அழகாக கேரி பண்ணி போனாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. யாராச்சும் தாய்லாந்து அடுத்து பிளான் பண்ணீங்கன்னா இது கண்டிப்பா இந்த ஷோ மிஸ் பண்ணாம பாருங்க. 1 மணி நேரம் சூப்பரா இருக்கும். ஆமா ஜாலியா இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வேற கொண்டு போனாங்க. ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் போனதே தெரியல எனக்கு. இப்படின்றதுக்குள்ள 1 hour ஆயிடுச்சு எனக்கு. மொழி புரியல, வசனம் புரியல, பாட்டு ஆனா வைபா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருந்தாங்க. பாக்குற கண்ணுக்கு வந்து எதை பாக்குறது எதை விடுறதுனே தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு அப்படியே ஜிகி 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 ஜிகின்னு மேல இருந்து வர்றாங்க, கீழே வர்றாங்க, டக்கு டக்குன்னு செட்டெல்லாம் மாத்துறாங்க, எல்லாம் ஆடிக்கிறாங்க பாருங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு அவங்களை காமிக்கிறோம். கீழே தான் எல்லாரும் இருக்காங்க. மேபி இதுல கேமரால பாக்குறது மாதிரி தெரியும். ஆக்சுவலா அவங்க ஒரு ட்ரெஸ் மேல போட்டிருக்காங்க. இது வந்து கேமரால மேபி தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த ட்ரெஸ் வந்து இதுல தெரியல. ரொம்ப ரொம்ப நீட்டாவே 2 4 6 8 என்னன்ற சாரிப்பா நான் இதுல கொஞ்சம் வீக். எதுல? மேத்தமேட்டிக்ஸ்ல. நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க டான்ஸு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து யாராவது பார்க்க நினைச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து கீழே வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு நினைக்கிறேன். பே பண்ணி அவங்க கூட ஆமாம் ஒரு ஃபோட்டோக்கு 100 பாட்ஸா சூப்பர். எல்லாம் அதுவும் கொடுத்து எல்லாரும் எடுக்கிறாங்க அவங்க கூட ஃபோட்டோஸு எடுக்கிறாங்க. எல்லாம் ஒரு கெட்டப்பில் இருக்காங்க இல்லை? சரி ஓகே மக்களே, எபிசோட இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து உங்களுக்கு வேற ஏதாவது அட்வென்ச்சரஸான ஒரு எபிசோட்ல சந்திக்கிறோம் தாய்லாந்தில். ஓகே, see you, bye bye. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா?